முட்டை ரோஸ்ட்டு இல்லை எக் ரோஸ்ட்டு. சப்பாத்தி ஆப்பத்துக்கெலாம் கிரேவியாக இல்லாமல் ட்ரையாக தொட்டு சாப்பிட பிடிக்குங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேங்காய் எண்ணெயில் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி கூடவே பச்சை மிளகா உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறது தான் இதில் மெயினான ஸ்டெப்பே. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியும் வணக்கிட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடரையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையில் லைட்டாக கீறி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே மூடி போட்டு இருக்கட்டும். அவ்வளோதான். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா முட்டை ரோஸ்ட் ரெடி. நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி, முட்டை ரோஸ்ட்டு கூடவே கட்டஞ்சாயா போதும் ஒரு பெஸ்ட்டு டின்னருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.